பரீட்சித்து மகாராஜா மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்துகிறானாம். ஆனால் அந்த சமயத்தில் கலி பிறந்து விட்டது. ஆனால் இவன் நடத்துகின்ற அந்த சிறப்பான ஆட்சியிலே அந்த கலிக்கு எங்கேயுமே இருக்க முடியல. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான ஆட்சி, தப்பே செய்ய முடியாத ஆட்சி. அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அப்போ ஒரு நல்ல அரசன் இருக்கும் பொழுது மக்களாலையும் தப்பு செய்ய முடியல. அப்பேற்பட்ட ஆட்சி நடத்துகிறான். கலி காலில் விழுந்து பரீட்சித்துக்கிட்ட கெஞ்சுதான், மகாராஜா சக்கரவர்த்தி எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் பிறந்துட்டேன், கலியுகம்னு பிறந்தாச்சு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும், அதனால எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. உடனே பரீட்சித்து சொல்கிறான், அதெல்லாம் முடியாதுப்பா, என் காலத்தில் முடியாது. இல்லை, முடிஞ்சு தான் ஆகணும், கலியுகம் பிறந்தாச்சு, இதற்கான லட்சணங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் எனக்கும் இருக்க இடம் கொடுங்கள். சரி, எங்கெங்கே இடம் கொடுப்பேன்? சூதாடும் களங்களில், மக்கள் மதுவினை பருகுகின்ற இடங்களில், கொலை கொள்ளை செய்கின்ற இடங்களில், பிற பெண்டிரை நோக்குகின்ற இடங்களில், இந்த இடத்துல எல்லாம் நான் இருந்துக்கிறேன், தயவு செய்து அதுக்கு மட்டும் இடம் கொடுங்க. சரி போ, அங்கெல்லாம் இருந்துக்கோ. அது மட்டுமே இல்லை, எங்கே தங்கமும் பொன்னும் மணியும் ஏராளமாக குவிந்து கிடக்கிறதோ அங்கேயும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குதான் கலி. அதாவது செல்வம் மிகுத்து போய்விட்டால் அந்த மிகுத்து போன இடத்திலே கலி உட்கார்ந்து கொள்கிறான். சுவாமி சொல்றார் இல்லையா, செல்வம் அப்படிங்கிறது செருப்பு மாதிரி இருக்கணுமா. பெருசா இருந்தாலும் உனக்கு முன்னால் அது போயிடும், சின்னதா இருந்தாலும் காலை கடிக்கும்.